இலவச திட்டங்கள் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசா எல்லாம் அந்த சமயம் வருவாங்க, ஏதாவது உங்களை கொடுத்து 1000மோ இல்லை 3000மோ இல்லை 5000மோ ஏதோ கொடுத்து ஏமாத்த பார்ப்பாங்க. இந்த காசெல்லாம் கொடுத்து பெண்களை ஏமாற்றி விடலாம், அவங்க ஏமாற்றி ஓட்டு வாங்கி விடலாம். ஓட்டு வாங்கிட்டா இன்னும் நிறைய ஒயின் ஷாப்பை திறந்து இன்னும் நிறைய முதலாளிகளை வாழ வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. உங்களை வாழ வைக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. வந்து ஓட்டு போட்டாதான் ஆச்சு அப்படின்னாங்கல்ல, அதேதான். அந்த சட்டமன்ற தேர்தலையும் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மற்றொரு அன்புமணி பின்னால் இருந்து நீங்கள் வந்து அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும். அது ஒண்ணு. அதே போல அப்பயும் இலவச திட்டங்கள் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசா எல்லாம் அந்த சமயம் வருவாங்க, ஏதாவது உங்களை கொடுத்து 1000மோ இல்லை 3000மோ இல்லை 5000மோ ஏதோ கொடுத்து ஏமாத்த பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இந்த காசெல்லாம் கொடுத்து பெண்களை ஏமாற்றி விடலாம், அவங்க ஏமாற்றி ஓட்டு வாங்கி விடலாம். ஓட்டு வாங்கிட்டா இன்னும் நிறைய ஒயின் ஷாப்பை திறந்து இன்னும் நிறைய முதலாளிகளை வாழ வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. உங்களை வாழ வைக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பசங்க நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு சுத்தமா கிடையாது. அதனாலதான் இந்த ஒயின் ஷாப்பை மூடுறேன்னு சொல்லிட்டு யாருமே மூடவே இல்லை, இன்னும் நிறைய திறந்து விட்டுட்டாங்க. அதனால ஓட்டு உங்ககிட்ட வாங்குற வரைக்கும் தான் பதமா நடந்துக்குவாங்க, காசை கொடுப்பாங்க, மாசம் வரும், எல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க அதை நம்பி ஓட்டு போட்டுட்டீங்கன்னா நம் குழந்தைகளோட தலையெழுத்தைய மாற்றி எழுதக்கூடிய அளவுக்கு அவங்க தவறா இன்னும் நிறைய ஒயின் ஷாப் திறந்து விடுவாங்க. அதை நம்ம நடக்கும். நிறைய கொய்யா விளையும், அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தா என்ன நடக்கும்? நிறைய விலை கிடைக்கும். இன்னைக்கு 1 கிலோ 70 ரூபாய் தான் போகுதுன்றாங்க. அதுவே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் தான் வேணும், இந்த ஒடுகத்தூர் கொய்யா தான் வேணும்னு கேட்டா எல்லா ஊர்ல இருந்தும் வெளி மாநிலமா இருக்கட்டும், வெளி மாவட்டமா இருக்கட்டும், வெளி நாடா இருக்கட்டும், அங்கேருந்துல இந்த கத்திரிக்காய் இந்த கொய்யா பழம் வேணும்னா இங்க அதிகமாக விளைவிக்கப்படும், நல்ல விலை கிடைக்கும். அதுக்கு தொழிற்சாலைகள்லாம் அதப்பா கத்திரிக்காய் வாங்கி வீட்டுல வச்சிருந்தா என்ன ஆயிடும்? முத்திடுமா இல்லையா? பழமா வீணாயிடும், அழிவிடும். ஆனா அதை சேமித்து வைக்க கோடவுன் வேணும். கோடவுன் இருக்கா? இங்க கோடவுன்மா எதுவுமே கிடையாது. இதை சேமித்து நீங்க வச்சீங்கன்னா அத வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். பள்ளிக்கொண்டா டோல்கேட்ல எல்லாரும் போவீங்க தானேம்மா? அதை தாண்டி தானே எங்க ஊருக்கு வரணும். எந்த வெளியூர் போனாலும் அதை தாண்டி தான் இங்க வரணும். அந்த பள்ளிக்கொண்டா டோல்கேட்ல டிராக்டர் போகுது. டிராக்டர்ல என்ன சாமான் போகுது? நம்மளுடைய வேளாண் விளைபொருட்கள் நம்ம பயிர் விளைவிக்கிறோம் இல்லையா, அரிசியோ பழமோ கொய்யாவோ கத்திரிக்காயோ இல்ல காய்கறியோ எதுனாலும் அதுல போகுது. அப்ப அந்த டிராக்டருக்கு என்ன கேட்டாங்க இங்க வரும்பொழுது, அந்த டிராக்டரை இலவசமா அந்த டோல்கேட்ல அனுமதி கொடுக்கணும். அது நடக்குதா? இப்ப கிடைக்குதா? எல்லா விளைபொருட்களை ஏற்றி கொண்டு வந்தாலும் அந்த டிராக்டர் காசு கொடுத்து தான் போனோம். ஆனா கட்சி கொடி கட்டின்னு வந்தா எல்லா வண்டியும் உள்ள விட்டுறாங்களா இல்லையா? ஃப்ரீயா வருதா? எந்த கட்சி கொடியா இருந்தாலும் அதுல காசு கிடையாது, அது வந்து டோல்கேட்ல போயிடலாம். அதே சமயம் எப்பேற்பட்ட அரசு அதிகாரிகள் வந்தாலும் டோல்கேட்ல காசு கொடுக்க வேணாம், போயிடலாம். ஆனா இது ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வர வேண்டும். என்ன சட்டம்? விளைபொருட்களை, வேளாண் விளைபொருட்களை, விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு விளைவிச்சு கொண்டு வராங்க. அதை வண்டியில ஏத்திட்டு வரும்போது, டிராக்டர் வரும்போது அதை இலவசமா அந்த டோல்கேட்ல எல்லா டோல்கேட்லயும் இலவசமா அதை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலே, சட்டம்லாம் தேவையில்லை, இது ஒரே நாள் கையெழுத்து போட்டுடலாம்.